ஹரே கிருஷ்ணா. உலக புகழ் பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், தேவராஜ பெருமாள் கோவில்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசத்துல எத்தனையோ அற்புதமான விஷயங்கள், ரகசியங்கள்லாம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கௌதம மகரிஷின்னு ஒரு ரிஷி இருந்தார். அந்த கௌதம ரிஷிக்கு பல சீடர்கள் இருந்தாங்க. அதுல 2 சீடர்கள் ரொம்ப விளையாட்டுத்தனமா குருவுடைய உபதேசங்களை ரொம்ப கவனக்குறைவா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சமயம் அவருக்கு தண்ணி எடுத்துட்டு வரும்போது அந்த கமண்டலத்துக்குள்ள பள்ளி விழுந்துருச்சு. அதை கூட கவனிக்காம அப்படியே இப்ப யாராவது குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கறாங்கன்னா அதை கொடுக்கும்போது அது நம்ம கவனிச்சு கொடுக்கணும் இல்லையா? அது ஒரு பெரிய தவறு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் இதே மாதிரி நீங்க பள்ளியா போயிடுங்கிறாங்க. உடனே சாப விமோச்சனம் என்னன்னு கேட்கும் போது, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் தான் ஒரே ஒரு விமோச்சனம் கொடுக்குற ஆள், அவரை போய் சேவிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சூரியனும் சந்திரனும் சாட்சியா வச்சு அவர் சொல்றாரு. அதன் அடிப்படையில தான் இந்த கோவில்ல இவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் இருக்கு. நீங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் போனீங்கன்னா மூலவருக்கு பின்னாலேயே இந்த தங்கப்பள்ளி, வெள்ளிப்பள்ளி, சூரியன், சந்திரன் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு கியூ எல்லாம் இருக்கு. ஸோ எனவே நீங்க பகவானை சேவிக்கும் போதே எல்லா விதமான தோஷங்களும் துன்பங்களும் போயிடுது. இருந்தாலும் அவரு இதை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த பள்ளியோடைய விஷயத்தையும் வச்சிருக்காங்க. நீங்க ஒருவேளை இதை சேவிச்சிருந்தீங்கன்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலை சேவிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுடைய முழு வரலாறும் நம்ம சேனல்ல இருக்கு. மறக்காம போய் பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு லிங்க் வேணும்னா என்ன கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.